நம்ம புதுச்சேரியில ராஜீவ் காந்தி சிக்னல் கிட்டையும் இந்திரா காந்தி சிக்னல் கிட்டையும் புதுசா 2 மேம்பாலம் கட்ட போறாங்க. அதுக்காக 400 கோடி நிதியும் ஒதுக்கி இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். பாண்டிச்சேரியில வாகன போக்குவரத்து அதிகமாகிக்கிட்டே தான் வருது. கடந்த 10 வருஷத்துல வாகனங்கள் அதிகமானதுனால போக்குவரத்து நெரிசலே ஏற்படுது. இந்திரா காந்தி சிக்னலில் இருந்து வரும் வாகனங்கள் ராஜீவ் காந்தி சிக்னல் கிட்ட 4 சிக்னலுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. அதனால வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாவறாங்க. இதுக்கு சாலை விரிவாக்கமும் செய்யறதே இல்லை. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே 2 மேம்பாலங்கள் கட்டி இருக்காங்க. ஒன்னு 100 அடி ரோட்ல இருக்கு, இன்னொன்னு அரும்பார்த்தபுரத்துல. இந்த மேம்பாலங்கள் இருந்தாலும் ஈசிஆரிலிருந்து கடலூர் போறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. இதுக்காகத்தான் இப்ப இந்திரா காந்தி சிக்னல் கிட்டையும் ராஜீவ் காந்தி சிக்னல் கிட்டையும் மேம்பாலம் கட்ட போறாங்க. இந்த மேம்பாலம் கட்டுறதுக்காக வரைபடம், திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகமும் 400 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்ட பொதுப்பணித்துறைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ராஜீவ் காந்தி சிக்னல் கிட்ட அமைக்கப்போற மேம்பாலம் ஈசிஆர், காமராஜர் சாலை, ஜிப்மர் ரோடு, வழுதாவூர் ரோடு, கடலூர் ரோடு இந்த 5 சாலைகளின் இணைப்பாக இருக்கும். இந்திரா காந்தி சிக்னல் கிட்ட அமைக்க போற மேம்பாலம் கடலூர் சாலையை தவிர மற்ற சாலைகளின் இணைப்பாக இருக்கும்.